உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் அடுத்து அமையும் ஆட்சி எப்படி இருக்கப் போகிறது என்பதை முடிவு செய்யும் நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய துல்லியமான விவரங்களை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் திரட்டி தரும் புதிய தலைமுறையின் முயற்சிதான் நாட்டின் நாடி கணிப்பு. முதற்கட்டமாக வடகிழக்கு மாநிலங்களின் தேர்தல் நிலவரம் குறித்து செய்தியாளர்கள் அளித்த தகவல்களை பார்த்து வந்தோம். இதன் தொடர்ச்சியாக வட இந்திய மாநிலங்களான சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களை பற்றி கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மத்திய பிரதேச மாநிலம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு நமது தேசம் எப்படி தயாராகி வருகிறது என்பதை அறிவதற்காக நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் பயணம் செய்து வருகின்றனர் புதிய தலைமுறை செய்திக்குழுவினர். பயண திட்டத்தின் முதற்கட்டமாக வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து நேரடியாக தகவல்களை வழங்கியது புதிய தலைமுறை. அடுத்த கட்டமாக வட இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு புதிய தலைமுறையின் செய்தியாளர்கள் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக செய்தியாளர் கார்த்திகேயன் தற்போது செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பது இந்தியாவின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் மத்திய பிரதேஷ் மாநிலம். மாநிலத்தின் அரசியல் சூழலையும் மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளையும் புரிந்து கொள்வதற்காக மத்திய பிரதேஷின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் செய்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். பழங்குடி மக்கள், தமிழர்கள், பலதரப்பு அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேசியுள்ளார். பல்வேறு சாம்ராஜ்யங்களை கண்ட மத்திய பிரதேஷ் மாநிலத்தின் தற்போதைய நிலை என்ன? சட்டப்பேரவை தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வாகை சூழ முடியுமா? மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் என்னென்ன? இதுபோன்ற பல்வேறு கேள்விகளுக்குமான பதில்களை மத்திய பிரதேஷ் மாநிலத்திலிருந்து நமக்கு நேரடியாக வழங்கப் போகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். நாட்டின் புவியியல் அமைப்பிலும் தேசிய அரசியலிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மத்திய பிரதேச மாநிலம் பற்றிய ஓர் அறிமுகத்தை முதலில் பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலம் பிரிந்து செல்வதற்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் என்ற பெருமையை பெற்றிருந்த மத்திய பிரதேசம் தற்பொழுது நாட்டின் இரண்டாவது பெரிய மாநிலம். இயற்கை எழில், புவியியல் அமைப்பு, ஆழமான வரலாற்று பின்னணி மற்றும் தனித்தன்மையான கலாச்சார பாரம்பரியம் உள்ளிட்டவற்றிற்கு மத்திய பிரதேசம் பெயர் பெற்றது. தேசத்தின் மையப்பகுதியில் அமைந்திருப்பதுடன் ஏராளமான சுற்றுலா தலங்களையும் இயற்கை வளங்களையும் கொண்டுள்ளது இந்த மாநிலம். தலைநகர் போபால் ஏரிகளின் நகரம் என்றழைக்கப்படும் அளவிற்கு அதிக எண்ணிக்கையிலான நீர்நிலைகளை கொண்டுள்ளது. 32 கிலோமீட்டர் நீளம், 5 கிலோமீட்டர் அகலம், 361 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த அப்பர் லேக். போபால் நகரத்தின் வடக்கு பகுதியில் இந்த ஏரி அமைஞ்சிருக்கு. குடிநீர், மீன்வளம், சுற்றுலா, தண்ணீர் விளையாட்டுகள் என இந்த ஏரியின் பொருளாதார செயல்பாடுகள் எக்கச்சக்கம். விந்திய மற்றும் சாத்புரா மலைத்தொடர்களுக்கு இடையே நர்மதா மற்றும் தபதி ஆகிய 2 ஆறுகளும் மத்திய பிரதேசத்தை வளம் கொழிக்கும் மாநிலமாக திகழ செய்கின்றன. மிக நீண்ட வரலாற்று பின்னணியை கொண்டுள்ள மத்திய பிரதேசம் பல ராஜவம்சங்களின் ஆட்சியை சந்தித்துள்ளது. மௌரியர்கள், குப்தர்கள் தொடங்கி முகலாயர்கள் மற்றும் சிந்தியா வம்சத்தினர் வரை இம்மாநிலத்தை ஆட்சி செய்துள்ளனர். தலைநகர் போபாலில் அமைந்துள்ள தஜுல் மஸ்ஜித் ஆசியாவின் மிகப்பெரிய மசூதி என்ற பெருமையை பெற்றுள்ளது. தஜுல் மஸ்ஜித் போபாலில் இருக்கிற இந்த மசூதி தான் ஏசியாவிலேயே மிகப்பெரிய மசூதி என்று அழைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 43 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல இந்த மசூதி அமைந்திருக்கிறது. 1857ஆம் ஆண்டுக்கு முன்பே இதனுடைய கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டாலும் கூட நிதி பற்றாக்குறை காரணமாக 1985ஆம் ஆண்டு தான் இது திறக்கப்பட்டது. இத்தனை சிறப்புகளையும் இயற்கை வனப்பையும் கொண்டுள்ள மத்திய பிரதேசத்தில் தேசிய கட்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன. பாரதிய ஜனதா தலைமையிலான மாநில அரசு அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மிக பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது. 29 மக்களவைத் தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேசத்தில் பெரும்பான்மையான இடங்களை பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளே கைப்பற்றும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். மத்திய பிரதேசத்தின் பல பகுதிகளில் தமிழர்கள் வசிக்கிறார்கள், முக்கிய பதவிகளிலும் இருக்கிறார்கள். தலைநகர் போபாலின் ஒரு பகுதியில் நீண்ட காலமாக வசிக்கும் ஆயிரக்கணக்கான தமிழர்களின் நிலை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். குடிசைகள் நிறைந்திருக்கும் இந்த பகுதியின் பெயர் அண்ணா நகர். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் இருக்கும் இந்த பகுதிதான் சுமார் 25,000 தமிழர்களின் வசிப்பிடம். போபாலில் பெல் எனப்படும் பாரத மிகுமின் நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்தில் நாடு முழுவதிலும் இருந்து தகுந்த திறமையுடைய பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பணியாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைத்தது. பெல் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்திலேயே வெளிமாநில பணியாளர்கள் தங்க வைக்கப்பட்டனர்.
இதில் தமிழர்கள் அதிகம் வாழ்ந்த பகுதிதான் அண்ணா நகர். பெல் நிறுவனத்தில் பணியாற்றிய தமிழர்கள் அனைவரும் ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் அவர்களின் குடும்பத்தினரும் அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் தற்பொழுது அண்ணா நகரில்தான் வசிக்கின்றனர். சுமார் 25,000 பேர் வசிக்கும் இப்பகுதியில் எந்தவித அடிப்படை வசதியும் செய்யப்படவில்லை. பெல் நிறுவனத்திற்கு உட்பட்ட இடம் என்பதால் தங்களுக்கு இதில் பொறுப்பில்லை என மாநில அரசு விலகிக் கொண்டது. ஓய்வு பெற்ற பணியாளர்களின் குடும்பத்திற்கு அடிப்படை வசதிகளை செய்து தர பெல் நிறுவனமும் முன்வரவில்லை. இதனால் அவதிப்படுவது அண்ணா நகர் பகுதியில் வாழும் தமிழர்கள்தான். டேங்கர் வரும், கவர்மெண்ட்லேருந்து டேங்கரில் தண்ணி தராங்க. இங்கே ஒரு 7 வருஷமா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. குளிர் மழை எதாக இருந்தாலும் காலைல டேங்கரில் தான் தண்ணி பிடிக்கிறதா இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். எல்லாருமே வயசானவங்களும் வந்து யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் தண்ணி பிரச்சனை. லைட்டும் அதே மாதிரி தாங்க. காலைல 7 மணிக்கு போனதுனா 3-3:30 தான் வருது. சாயந்தரமாக ஒரு 3-3:30 தான் வருது. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம்தான் இங்கே இருக்கிறது. மின்சாரமும் அடிக்கடி துண்டிக்கப்படுவதால் அண்ணா நகர் வாழ் தமிழர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர். மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்படுவதுடன் அன்றாட வாழ்க்கையும் ஸ்தம்பிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். டியூட்டிக்கு டைம் பிரகாரம் போக முடியல. டியூட்டில தண்ணிக்காக வெயிட் பண்றதா இருக்குது. ஒரு நாள் சீக்கிரம் வராங்க, ஒரு நாள் லேட்டா வராங்க. அதனால டியூட்டிக்கு சரியா போக முடியல. பிள்ளைங்க அப்புறம் பைப்பு போடுறதுக்கு பசங்களும் வேணும். அவனும் டைம்ஸ் ஸ்கூல் போறதை விட்டுட்டு பைப்பு போடுறாங்க. அவங்க பிறகு ஃபேமிலியில வயசானவங்களும் இருக்காங்க, தண்ணி தூக்கி வைக்கணும். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க வந்து அண்ணா நகர்ல தண்ணி பைப்பு விட்டு வீட்டுக்கு வீட்டு தண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லது. கவர்மெண்ட்ல அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். மத்திய பிரதேசத்திலேயே 40 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து வந்தாலும் தமிழர்களுக்கு குடும்ப அட்டைகளும் கிடைக்கவில்லை. இதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்த போதிலும் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவிற்கு கடுமையாக இருப்பதாக தமிழர்கள் தெரிவிக்கின்றனர். அவங்க கேட்குறது ரெக்கார்டு 1950. மத்திய பிரதேஷ்க்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே 1956 1st of November தான் ஆகுது. அப்படி பார்த்தா அவங்களுக்கு ஒரே சிங்கிள் ஆப்ஜெக்ட் திருத்து அதர் ஸ்டேட்ஸ்காரங்களுக்கு எஸ்சி மக்களுக்கு பெனிஃபிட்க்கு தமிழ் பீப்புள்ஸ்க்கு இங்கே கொடுக்கூடாதுன்னு. தொழிலாளர்கள் பணியாற்றிய நிறுவனமும் மாநில அரசும் தங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லை என்றே அண்ணா நகர் வாழ் தமிழர்கள் கூறுகின்றனர். நம்ம நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்களோட வாரிசுகள் அப்படிங்கிற அக்கறை பெல் நிறுவனத்திற்கும் இல்லை. நம் மாநில மக்கள் அப்படிங்கிற கரிசனம் ஆட்சியாளர்களுக்கும் இல்லை. ஏதாவது நல்லது நடந்துராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடுமே ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணா நகர் பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் கார்த்திகேயன். மக்களவைத் தேர்தலில் தேசிய கட்சிகளை தோற்கடிக்க ஆம் ஆத்மி கட்சி வகுத்திருக்கும் வியூகம் என்ன? அந்த கட்சியின் போபால் தொகுதி வேட்பாளர் ரக்ஷனா நமது செய்தியாளர் கார்த்திகேயனோடு வெளிப்படையாக பகிர்ந்து கொண்ட தகவல்களை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.